வணக்கம் நேயர்களே, வணக்கம் கோகுலன். வணக்கம் திரிஷானோ. அதாவது இன்றைக்கு ஈடன் கார்டன்ஸ் மைதானம் ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது. முதலாவது அரையிறுதி போட்டி இன்றைக்கு சரியாக இலங்கை நேரப்படி 7 மணிக்கு ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாகுது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் பல பரீட்சை நடத்துது. அதாவது நியூசிலாந்து இதுவரை நடந்த எல்லா போட்டிகளிலுமே தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இருக்கிறதால, அதாவது நொக் அவுட் போட்டிகளில் எல்லாத்துலேயுமே தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இருக்கிறதால இந்த தடவை தென்னாப்பிரிக்கா எப்படியாவது நியூசிலாந்தை வீழ்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கிளம்புறாங்கிறாங்க. இந்த தொடரில் லீக் சுற்றில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து விளையாடி இருந்துச்சு. ஆனால் அதில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுச்சு. இந்த தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து 20-20 வரலாறு இருக்குது தானே. இதில் சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னால், நொக் அவுட் சுற்று வந்த உடனே அதில் எல்லாம் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்கு. ஆனால் லீக் சுற்றில் தென்னாப்பிரிக்கா தான் வின் பண்ணியிருக்கு. லீக் சுற்றில் கிங் எப்போவுமே அது தென்னாப்பிரிக்காவாக இருந்திருக்கும். ஆனால் நொக் அவுட்னு சொல்லி வந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடங்கலானது ஒரு நிலைமை தான் காணப்படும். அங்கே அந்த தடையை தாண்டி எப்படிடா ஃபைனலுக்கு போகிறதுன்னு சொன்னால் அவங்க போயிருக்கக்கூடிய 2 சந்தர்ப்பமாக நாங்கள் அண்மையில் இருக்கக்கூடியதை பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று WTC, அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் போயிருந்தாங்க. அதே நேரம் கப்படிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 20-20 இறுதிப் போட்டியில் ஃபைனல் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதுதான் அண்மை காலங்களில் அவங்களுடைய அந்த வளர்ச்சி போக்காக காணப்படுது. 2011ஆம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி 50 ஓவர்கள் கொண்டது. அதில் காலிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சு வெளியேறுது. 2015ஆம் ஆண்டு 50 ஓவர்கள் கொண்ட உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியிலையும் செமிஃபைனலில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொண்டிருந்துச்சு. 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அதுலேயும் தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் தான் அரையிறுதியில் மோதினாங்க. அந்த அரையிறுதி போட்டியிலையும் தென்னாப்பிரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈடன் கார்டன் மைதானத்தினுடைய அந்த விக்கெட்டுகளிலே அதிக ஓட்டங்கள், அதாவது அதிக ரன்ஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால், இறுதியாக நடந்த இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான அந்த போட்டியிலையும் கூட முதலில் துடுப்பெடுத்து ஆடுவதற்கான சந்தர்ப்பத்தை அவர் டாஸ் வின் பண்ணியிருந்த சூரியகுமார் எதிரணிக்கு வழங்கியிருந்தார். அதாவது அந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியது ஒரு மைதானமாக, அந்தப்படியானது ஒரு விக்கெட்டுமாக காணப்படுது. அதிக ஓட்டங்கள் இருக்கக்கூடிய விக்கெட்டாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் ரெண்டுமே ஒரு துரதிர்ஷ்டமான அணிகள்னு சொல்லலாம். தென்னாப்பிரிக்காவுக்கு போட்டியா நியூசிலாந்துக்கு போட்டியா தென்னாப்பிரிக்காவும் எப்பயுமே துரதிர்ஷ்டத்தால் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தான் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் 1992ஆம் ஆண்டிலிருந்து தென்னாப்பிரிக்காவை துரத்தி கொண்டு வர்ற ஒரு துரதிர்ஷ்டம். அந்த துரதிர்ஷ்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியில் இருக்கக்கூடியது ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது. இதுவரை 2 தடவைகள் உலகக்கோப்பையை வெற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி, அதே போன்று இங்கிலாந்து அணி, 2 அணிகளுமே தலா 2 முறைகள் உலகக்கோப்பையை வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த 2 அணிகளும் ஒரு பக்கத்திலே அதாவது 2வது செமிஃபைனல் போட்டியில் விளையாடுகின்றார்கள். அதே நேரத்தில் உலகக்கிண்ண வரலாற்றில் 20-20 உலகக்கிண்ண வரலாற்றில் ஒரு முறையாவது கோப்பையை வெற்றி கொள்ளாத 2 அணிகளாக பார்க்கப்படுகின்ற நியூசிலாந்து, அதே போன்று தென்னாப்பிரிக்க அணிகள் மற்றும் ஒரு செமிஃபைனல் போட்டிகளிலே விளையாடுகின்றார்கள். ஓர் அணி 3வது தடவையாக உலக சாம்பியனாக போகிறது. அப்படி இல்லாவிட்டால் முதலாவது தடவையாக புதிதாக ஒரு அணி உலக சாம்பியனாக இருக்கிறது. இந்த தென்னாப்பிரிக்கா இருக்குதானே, 2009ஆம் ஆண்டு அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது 20-20 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில். 2014ஆம் ஆண்டும் உலகக்கிண்ண 20-20 தொடரில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. 2024ஆம் ஆண்டு இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இந்தியாவிடம் அந்த உலக சாம்பியன் பட்டத்தை இழந்திருக்கிறது. அந்த அரையிறுதிக்கு பிறகு என்ன காரணமோ தெரியாது, என்ன சாபமோ தெரியாது, அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வி அடைஞ்சு, அது மகளிர் அணியாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அணியாக இருந்தாலும் சரி, அந்த 2 அணிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. வாஸ்து சரியில்லை நான் நினைக்கின்றேன். அதாவது 2 அணிகளுக்கும் இடையிலே இந்த தொடரிலே அதிக ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய வீரர் என்ற வகையிலே எய்டன் மர்க்ரம் முன்னிலையை பெற்றிருக்கின்றார். 175 என்ற ஓட்ட சராசரி ஓட்ட வேகத்தை, ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்திருக்கக்கூடிய அவர் இன்றைய போட்டியிலும் சிறப்பாக செயற்படுவார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த மைதானத்தினுடைய தன்மையை பார்க்கும்பொழுது எனக்கு என்னவோ நியூசிலாந்து அணியினுடைய அதிகமாக காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகத்தான் நாணய சுழற்சியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றால் முதலில் துடுப்படுத்தாடி பாரியோர் ஓட்ட எண்ணிக்கையை குவித்துவிட்டு நியூசிலாந்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். கிளென் பிலிப்ஸ் இன்றைய நாளினுடைய சிறந்த ஒரு வீரராக கருதப்படுவார் என்று எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் பந்து வீச்சு, துடுப்பாட்டம், விக்கெட் கீப்பிங், இந்த 3 துறைகளிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதே போன்று களத்தரப்பிலே எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு வீரராக அவர் கருதப்படுகின்றார். ரச்சின் ரவீந்திரா அண்மை காலமாக சிறந்த முறையில் துடுப்படுத்த ஆடி வருகிறார், சிறந்த முறையிலே பந்து வீசவும் செய்கின்றார். அதே போன்று மிச்சல் சாண்ட்னர் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலே கடந்த சில நாட்களிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய
ஷெஃபர்ட்டாக இருக்கலாம், ஃபின் எலனாக இருக்கலாம். இவ்வாறான வீரர்கள் சோபிக்க தவறும் பட்சத்தில் அவர்களுடைய மத்திய வரிசையிலே களமிறங்கக்கூடிய வீரர்கள் அல்லது பின் வரிசையிலே களமிறங்கக்கூடிய வீரர்கள் சிறந்த முறையிலே ஓட்டங்களை பெற்று எதிரணிக்கு சவால் விடுத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். தென்னாப்பிரிக்காவை பற்றி ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த தொடரில் இதுவரை தோல்வி அடையாத அணி இல்லையா? லீக் சுற்றுலையும் தோல்வி இல்லை, அதன் பிறகு சூப்பர் 8 சுற்று, தற்போது அரையிறுதி. அங்குதான் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தோல்வி அடையாமல் ஐசிசி போட்டிகளிலே முன்னோக்கி நகரக்கூடிய அணிகளுக்கு இறுதியில் அதிர்ச்சி காத்திருப்பது என்னவோ உண்மையாகத்தான் இருக்கின்றது. 20 கிரிக்கெட் வரலாற்றில் தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் இதுவரை 19 போட்டிகளில் மோதியுள்ளன. அந்த 19 போட்டிகளில் நியூசிலாந்து 7 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா 12 போட்டிகளிலும் வெற்றியுற்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் சுவாரஸ்யமானதொரு போட்டியாக இது அமைய போவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த செமிஃபைனல் முதலாவது செமிஃபைனலிலே வெற்றி பெறக்கூடிய அணி தொடரிலே வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றுமாக இருந்தால் அது அவர்களுடைய முதலாவது வெற்றி கிடைவாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.